அந்த வேஷம் அதுதான் வேஷம் போடுறாரு. அரசு எல்லாமே வேஷம் போடுவாங்க. அதான் இவரை கொடுத்து சொல்லும் போது அதே வேண்டாம் நினைக்கிறாரு. இவர் நினைத்தால் இன்னைக்கு ஒரு 30-40 எம்எல்ஏ ஆகலாம். கூட்டணி சேர்ந்தா கூட்டணி சேர்ந்த விருப்பம் இல்லை. இவரை அதை வச்சு கட்சி நடத்தி அங்கங்க கமிஷன் வாங்கிட்டு சம்பாதிச்சு அவர் எங்க வீடு, அவர் வீடு எங்க இருக்குது, அவருக்கு என்ன வருமானம் இருக்கு, நடிகர் தொழில் விட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, டைரக்ஷன் எத்தனை வருஷம் ஆச்சு, இப்ப சாப்பாடு என்ன செய்யறாரு, வீடு சொந்த வீடா வாடகை வீடா, போற காரு சொந்தக்கார வாடகைக்காரா, யார் காரு, பெட்ரோல் செலவு என்ன, கூட்டம் போற கூட்ட செலவு என்ன, குரோடு பண்ணின்னு சொல்றாங்க. குரோடு பண்ணிங்கிறது மக்கள் படம் தானே. உங்க படம் செலவழிங்க, அரசியல் கட்சி உங்க படம் இந்த அரசியல் செலவழிக்க மாட்டாங்க. சீமானை பத்தி சார் சொல்றேன், இப்ப நிறைய எல்லாமே அப்படித்தான் பேசுறேன் நான், என் சந்தத்தை கேட்கிறேன் நான். அதனால அதிகாரம் வேண்டாம் வேண்டான்னு அரசியல் வைத்து பிழைக்கிறேன்னா சாப்பிடாரு, வாழ்றாரு, இருக்கிறார், தூங்குறாரு, போற எல்லாம் அரசியல் பிழைப்பு எடுத்துக் கொண்டு இருக்கிறவன் ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் நான். நாடக வேஷம் போடுகிறவன் அதைத்தான் சொல்றேன் நான்.